ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி வந்து பௌர்ணமிக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. கூடவே இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நிறையவே பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வரது வந்து வழக்கமா இருக்கிற ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பூமியோட துணைக்கோளா இருக்கக்கூடிய நிலவு வந்து முழுமையா வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்கக்கூடியது தாங்க இந்த முழு நிலவு முழுமதி பௌர்ணமி இப்படின்னு நாம நிறைய பேர் வச்சு சொல்றோங்க. அதுல பஞ்சாங்கத்துல 15 திதிகள் வந்து சொல்லப்படுதுங்க. வளர்பிறை திதியில வரக்கூடிய 15வது நாள் தாங்க பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி தேய்பிறை திதியில 15வதா வரக்கூடிய நாள் தான் அமாவாசை அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்லாம 12 தமிழ் மாசம் இருக்கு இல்லைங்களா, அதுல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விசேஷமான நாட்களா தாங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதுக்குன்னு உரிய தனியான கோவில்ல வந்து பெரிய அளவுல திருவிழாலாம் நடக்குங்க. முக்கியமா சிவன் கோயில், அம்பாள் கோயில் இது ரெண்டுலயுமே சிறப்பான பூஜை எல்லாமே மாலை நேரத்துல தாங்க செய்யறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு தெரியுங்க. அது மட்டும் இல்லாம ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்பவே சிறப்பானதா இருக்குங்க. அது மாதிரியே தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியிலையும் கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்ததா மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி இப்படின்னு எல்லா பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானதா தாங்க இருக்குது. பெரும்பாலுமே நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க. ஏன்னா இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஆருத்ராவும் சேர்ந்தே தாங்க வருது. கோவில், வீடு இது மாதிரி பூஜை வந்து பௌர்ணமி நாளில் வந்து நம்ம செய்யறது வழக்கமான ஒரு செயலாக தாங்க இருக்குது. மேலும் இந்த பௌர்ணமி திதி வந்து ரொம்பவே சுபமானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் வந்து திருமணம்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குது, வீடு குடி போகிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த பௌர்ணமி நாளில் வந்து எல்லாருமே செய்கிறாங்க. அதுக்குன்னே இந்த பௌர்ணமியை வந்து எல்லாருமே சூஸ் பண்ணிக்கிறாங்க மாதத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது வந்து கிரிவலம் தாங்க. மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி திதியில மனம் வந்து நிறைவா இருக்குங்க. அதனாலேயே நாம இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே நல்லதா முடியுங்க. அது மட்டும் இல்லாம நாம வந்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு கூட இது உதவியா தான் இருக்குது. அதனால தான் இங்க வந்து பல பேர் வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் போறாங்க. இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போறதுனால எல்லா விதமான நன்மைகளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து நிச்சயமா நம்புறாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லிங்கங்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்குன்னு இது வந்து தனித்தனி லிங்கமா அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கத்தை வந்து நம்ம வழிபட்டு கிரிவல பாதையை நடந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமியில வந்து ஆருத்ரா தரிசனமும் கூடவே சேர்ந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து போகி பண்டிகையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதிலும் குறிப்பா இது வந்து திங்கட்கிழமையில வருதுங்க. இந்த திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு உரிய நாளா தாங்க சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து பௌர்ணமி, ஆருதரா, போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியா தாங்க இது வந்து அமைஞ்சிருக்குது. அதனால இந்த பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஒரு வருஷத்துல வந்து சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய 6 முக்கியமான அபிஷேகத்துல வந்து இதுவும் ஒண்ணுங்க. அதிலும் குறிப்பா சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல வந்து ஒரு முக்கியமான இடத்தை தாங்க இந்த ஆருதரா வந்து பிடிச்சிருக்குது. இந்த நாள்ல நடராஜருக்கு வந்து முதல் நாள் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டமும் நடக்குதுங்க. இந்த தேரோட்டத்தை பார்க்கறதுக்குன்னே மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து நடராஜர் கோயிலுக்கு அன்னைக்கு வந்துட்டு போறாங்க. அடுத்த நாள் தாங்க ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் வந்து நடத்தப்படுது. 21 நட்சத்திரத்துல வந்து சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமா தாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து சொல்லப்படுது. பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியத்துல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சிவபெருமானை பத்தி வந்து சொல்லியிருக்குங்க. இந்த திருவாதிரை வந்து எல்லா சிவன் கோயிலுமே அன்னைக்கு நடக்குங்க. அந்த நாள்ல வந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமா
களி தாங்க செய்யப்பட்டு படைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மாங்கல்ய நோன்புமே அன்னைக்கு வந்து செய்யப்படுதுங்க. பெண்கள் வந்து அவங்களோட கணவன் வந்து தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து மாங்கல்ய விரதம் வந்து இருக்கலாங்க. புதுசா தாலி சரடை கூட மாத்திக்கலாங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே நாம விரதம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 21 வகையான காய்கறிகளை சேர்த்து உணவு செஞ்சு அதை வந்து நம்ம நெய்வேத்தியமா சாமிக்கு வந்து படைச்சிட்டு நம்மளோட விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாங்க. அன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஆருத்ரா தரிசனத்தை போய் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமியை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. இப்படி வரக்கூடிய இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. காலபுருஷ தத்துவத்துல முதலாவதா அமைஞ்சிருக்கிற ராசி தாங்க இந்த மேசராசி. இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே குட் டைமா தாங்க அமைஞ்சிருக்குது. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அதுக்கான முயற்சி எல்லாமே நீங்க இப்ப எடுத்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அறிமுகம் ஆவாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் கூட அஷ்டமத்துல சனி இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் வரலாம். வீண் ஆடம்பர செலவு எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லது நடந்தாலுமே கூட சின்ன சின்னதா ஏற்றத்தாழ்வு எல்லாம் வரலாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. வியாபாரத்துல வந்து உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். ஆனா பழைய பாக்கி எல்லாமே வசூலாகுங்க. அதிகமா உங்களுக்கு காசு வந்து கிடைக்க போகுது இந்த டைம். நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை கரெக்டா நீங்க செய்யறது மூலியமா ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுதுங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பிரச்சனை எல்லாம் வரலாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கிட்டையும் ஏதாவது மன வருத்தம்லாம் கூட வரலாம். ஆனா அது எல்லாமே சரியாகிடுங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. மன விட்டு பேசுங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுக்குள்ள சுமூகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படுத்திக்க முடியுங்க. பிள்ளைங்க வந்து உங்க பேச்சு கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க. அதையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கலாம். வேலையை வந்து புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து புதுசாக ஏதாவது வண்டி வாங்குறது இல்லைன்னா லேண்டு ஜுவல்ஸ் இது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. கைக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பணத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இதுவே பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அவங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாமே முடியுங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வீண் மனக்கவலையெல்லாம் உண்டாகலாங்க. அது எல்லாமே கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூட வேலை செய்கிறவங்க கிட்ட திடீர்னு கருத்து வேறுபாடு எல்லாம் வரலாங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பேசுறப்பையும் கொஞ்சம் நிதானமா இருங்க. டிராவல் பண்றப்பையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க எங்கேயும் தனியா போறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து திறமையான பேச்சால உங்களுக்கு எல்லாமே சாதகமான வெற்றி எல்லாம் கிடைக்க போகுதுங்க. ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் குறைஞ்சு பணவரத்து வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டா தாங்க நடக்க போகுது. மாணவர்களா இருக்க பட்சத்துல வந்து சோம்பேறித்தனத்தை எல்லாமே இந்த டைம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு பாடத்தை வந்து நல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குங்க. எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் வாங்குறதுக்கும் அது உதவியா இருக்கும். இதுக்கு வந்து டெய்லி நீங்க யோகா இல்லைன்னா தியானம் இது மாதிரிலாம் பண்ணி உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிப்புல வந்து கவனத்தை செலுத்தலாங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. அதுல கொஞ்சம் வருமானம் கிடைக்கலாம். அதன் மூலியமா நீங்க வந்து ஏதாவது முதலீடு செய்யறீங்க அப்படின்னாலும் அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாவே செய்யலாங்க. ஏன்னா முதலீடை கம்மியா போட்டுட்டு திறமையை நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான லாபம் வந்து உங்களுக்கு அதிகமாவே கிடைக்க போகுதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து சின்ன சின்னதா ஏதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனை வரலாங்க. மேக்சிமம் ஏதாவது சளி காய்ச்சல் இருமல் இது மாதிரி தாங்க வரும். வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க. ஏதாவது அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப செட் ஆகும். இல்ல திருமணத்துக்கான ஏற்பாடு செய்யறீங்க அப்படின்னா அதுவுமே நல்லபடியா நடந்து முடியுங்க. ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே கூட இப்ப நிறைவேற போகுதுங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. புதுசா நீங்க வேலையில சேர்றீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. அதை வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கலாம். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. சின்ன சின்னதா ஏதாவது ஏற்றத்தாழ்வு வந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களால பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில தாங்க அமைஞ்சிருக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது.
பரிகாரமா பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. நல்லது நடக்கும். இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு கூட நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.